இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங் ஜிகே கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 1. மனித உடலில் அதிகம் உற்பத்தியாகும் வாயு எது? என்ன வாயு அதிகமாக உற்பத்தி ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு, CO2. செகண்ட் ஒன், உலகில் கடல் இல்லாத நாடுகள் எத்தனை? அதாவது சிஏ இல்லாத கண்ட்ரீஸ் எத்தனை இருக்குது அப்படின்றதா கொஸ்டின். 44 நாடுகள். எவ்வளோ ஆன்சர்ஸ் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். தேர்ட் ஒன், எந்த உயிரினம் தன் இதயம் தலைப்பகுதியில் வைத்திருக்கிறது? எந்த விலங்காக இருக்கும்? எந்த உயிரினமாக இருக்கும்? இறால். எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எந்த உலோகம் நீரில் மிதக்கும்? எது நீரில், அதாவது தண்ணியில் ஃப்ளோட் ஆகும், சிங்க் ஆகாமல்? ஆன்சர் என்னவாக இருக்கும்? சோடியம் தான் ஃப்ளோட் ஆகும், சிங்க் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஃப்த் கொஸ்டின், உலகில் முதல் கணினி வைரஸ் எது? கம்ப்யூட்டரில் ஃபார்ம் ஆன ஃபஸ்ட் வைரஸ் நேம் என்ன? ஆன்சர் என்னவாக இருக்கும்? க்ரீப்பர் வைரஸ். எவ்வளோ பேருக்கு இந்த டீட்டெயில்ஸ் ஏற்கனவே தெரியுன்றதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், மனித உடலில் ரத்தம் ஒரு சுற்று வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு ரவுண்டு போயிட்டு வர எவ்வளோ டைம் ஆகும்? ஜஸ்ட் 1 minute. 1 minute ஒருக்க சுற்றி வந்துருமா? நெக்ஸ்ட் ஒன், உலகில் அதிகமாக மழை பெய்யும் இடம் எது? எந்த இடத்துல மழை அதிகமாக இருக்கும்? யாருக்காச்சும் தெரியுமா? எனி கெஸ்? பயங்கரமான மழை எங்கே இருக்கும்? மார்ஷன்ட்ராம், இந்தியாவில் தான். நிறையா ரெயின் வருமாங்க. மனிதன் கண்களை திறந்து தும்ப முடியுமா? அப்படி தும்புறப்ப கண்ணை திறந்துக்கிட்டே தும்புவாங்களா, இல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு தும்புவாங்களா? எனி கெஸ்? முடியாது. கண்ணை திறந்துக்கிட்டே தும்ப முடியாது. உலகில் அதிக ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் இடம் எது? ஆக்சிஜன் அதிகமாக உற்பத்தி செய்கிறது எங்கே செய்வாங்க? எனி கெஸ்? கடலில் தாங்க, ஓஷனில் தான் ஆக்சிஜனை அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. எந்த உயிரினம் தூங்காமல் நீண்ட நாட்கள் வாழ முடியும்? தூங்காமே இருக்க முடியும்னா அது எந்த உயிரினமாக இருக்கும்? யாருக்காச்சும் தெரியுமா? எனி கெஸ்? ஆன்சர் இஸ் எறும்பு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலேஜ் கெயின் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you. Bye-bye. See you on the next interesting video.